ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு காலே எடுக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை அவங்க கேரளால இருக்கக்கூடிய அங்கெல்லாம் சோழி போட்டு பிரசங்கம் பார்ப்பாங்க. அங்க பார்க்கும்போது அவங்க அந்த கேரளால இருக்கிற நம்பூதிரி சொல்லிக்கிறாங்க, உங்க ஊர்லயே வடக்க பார்த்த மாதிரி காளிகா பரமேஸ்வரம் ஒரு காளி கோவில் இருக்கு, நீங்க அங்க போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து உள்ளுக்கு குடிச்சிட்டு அந்த கால் ஊத்தி நீங்க இது பண்ணுங்க, சரியாயிடும் சொன்னாங்க. அதே போல 3 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி எடுத்து குடிச்சாங்க. அந்த கால் நல்லா ஆயிடுச்சு. அதோட சாட்சியா தான் அம்பாளுக்கு இந்த வெள்ளி கவசத்தை அவர் கால் அவளே வாங்கி போட்டாரு. அது போல அம்பாளுக்கு தலை கிரீடம், இந்த கவசங்கள் எழுது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அவங்கவுங்க பிரார்த்தனைகள் நிறைவேறி தான். கலெக்டர் முதல் கொண்டு பேர் சொல்லக்கூடாது, கலெக்டர் முதல் கொண்டு அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிவர்த்தி பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஆலயத்துல வருஷத்துக்கு 3 உற்சவங்கள் மிக விமர்சையா நடக்கும். இதுல ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கக்கூடியது மகா சிவராத்திரி, மயான கொள்ளை மகோற்சவம், 5 நாள் உற்சவங்கள் நடக்கும். அதே போல ஆடி மாதம் 3வது வாரம் அம்பாளுக்கு ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் அலங்காரத்தோட அம்பாளுக்கு சாகை வார்த்தல் திருவிழா நடைபெறும். 3வது இங்க நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா முனீஸ்வரனுக்கும் ஸ்ரீமத் முத்துவீர சுவாமி மகா மதுரவீர சுவாமிகளுக்கும் கழுவடி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய கத்திமர ஐயர விசேஷம் திருவிழா நடக்கும். வருஷத்துக்கு 3 திருவிழா நடக்கும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மாதம் அமாவாசை பௌர்ணமியில அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை மற்றும் அருள்வாக்கு பூஜையும் நடைபெறும்.